இன்னைக்கு இந்த வீடியோவில் CMDA ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ். ஃபஸ்ட்டு திங் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இனிமேல் எந்த ஒரு பில்டிங்கை நீங்கள் வாங்கினாலும் இல்லை கட்ட போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக CMDA இல்லை கார்ப்பரேஷன்லேருந்து கரெக்டாக பிளானிங் அப்ரூவல் வாங்கி எந்த அளவுக்கு உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு கட்டுங்க. அதுக்கு மேலே கட்டணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கும். இப்போ நீங்கள் கிரவுண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் அப்ரூவல் வாங்கினா கிரவுண்ட் ப்ளஸ் அப்ரூவல் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுங்க. சைட் செட் பேக் விட்டு தான் ஆகணும்னா சைட் செட் பேக் விட்டு கட்டுங்க. இல்லை அதுக்கு மேலே நான் ரிஸ்க் எடுத்து கட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் பிரச்சனை வரும். இது ஃபஸ்ட்டு மெத்தட். இல்லை சார் நாங்கள் சைட் செட் பேக் எங்களால் விட முடியாது, ஒரு பக்கத்தில் விட முடியாது, விட்டா எங்களுக்கு பாத்ரூம் வராது கொள்ளாது அப்படின்ற மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த அளவுக்கு அப்ரூவலாக கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக காலம் வச்சு கட்டிட்டு இந்த எக்ஸ்ட்ரா கட்டுறதை சப்போஸ் பிற்காலத்தில் இது மாதிரி CMDA ஆக்ஷனோ டெமாலிஷன் நோட்டீஸோ வந்ததுன்னா அதை உடைச்சாலும் உங்கள் மெயின் பில்டிங் பாதுகாப்பு பிரச்சனை இல்லாமல் இருக்கிற மாதிரி கட்டுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு பர்டிகுலர் கேஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அந்த கேஸில் என்னென்னா, சைட் செட் பேக்கு 5 அடி விடணும் அப்படின்ற இடத்துல அவங்க 3 அடி விட்டு கட்டியிருக்காங்க. சரி, இந்த 2 அடி இடிச்சிட்டு கட்டலாம் அப்படின்னு நினச்சி பார்க்கலான்னு பார்த்தா அந்த 2 அடி ஒழிக்க முடியாது. ஏன் இடிச்சேன்னா அந்த இடத்துல பில்லரே வருது. இந்த 2 அடி எக்ஸ்ட்ரா விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பில்லரே உடைக்கணும். பில்லரே உடைச்சா என்ன ஆகும்? பில்டிங்கே விழுந்துடும். ஸோ மொத்தமாகவே விழுன்ற மாதிரி இருக்குது. ஸோ இவருக்கு என்ன பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஸோ நான் 5 அடி விட முடியாது, 2 அடி நீட்டி தான் நிட்டோன்னா அப்போ அந்த பில்லரையாவது கொஞ்சம் தள்ளி ஒரு 5 அடி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா கம்பி மாதிரி இப்படி போட்டு 2 அடி ஈட்டி கட்டியிருந்தான்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா அப்போ அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம், அது இப்படி பிரச்சனை வந்ததுன்னா அட்லீஸ்ட் அதை மட்டும் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்து தட்டிட்டு மீதி பில்டிங்கை காப்பாற்றலாம். ஸோ அந்த மாதிரி சப்போஸ் நீங்கள் வயலேஷன் பண்ண தான் போகிறீங்க, இல்லை எங்கள் ஏதாவது கொஞ்சம் பண்ணி தான் சார் ஆகணும், நான் எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்குது, நான் இருக்கேன், எனக்கு 3 பெட்ரூம் ஆகணும், கார்பரேஷனில் 2 பெட்ரூம் தான் அல்லவுடு, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு தான் ஆகணும்னா அப்போ இந்த எக்ஸ்ட்ரா போடுறத எந்த மாதிரி நீங்கள் கட்டலாம்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரச்சனை இல்லாமல் கட்டிக்கிட்டு நாளைக்கு ஒரு வேளை யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியோ ஒரு CMDAலையோ ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி உடைக்கிற மாதிரி இருந்தால் அதை மட்டும் உடைச்சி எடுத்தாலும் உங்கள் பில்டிங் நிற்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி கட்டுனா அட்லீஸ்ட் மெயின் பில்டிங்காவது உங்களுக்கு சேவ் ஆகும். அது ஒரு மெத்தடாலஜி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்லலாம் ஆரம்பத்துலலாம் உள்ள பில்டிங் பார்த்தீங்கன்னா 2017க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா FSIன்றது 1.5 இருந்தது. இந்த FSI